சங்கு சக்கரம் இடம் மாறிய ஆனந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள். மகாவிஷ்ணு நாராயணர். நாராயணர் என்றும் தனது இடது கையில் சங்கும் வலது கையில் சக்கரத்துடனும் நமக்கு அருள் புரிவார். இவர் தனது துணைவியாரான மகாலட்சுமி தனது மடியில் அமர்ந்திருப்பதால் மிகுந்த ஆனந்தத்தில் சங்கையும் சக்கரத்தையும் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று கூட அறியாமல் சந்தோஷத்தில் இருக்கிறார். அவ்வாறு ஆனந்தத்தில் இருக்கும் அவரை நாம் பிரார்த்தனை செய்யும்போது நாம் பிரார்த்தனை செய்த அனைத்தையும் கொடுத்து செல்வ வளத்தையும் அருள்வார் என்பது ஐதீகம். கிட்டத்தட்ட 420 ஆண்டுகள் பழமையானதும் பல தலைமுறைகளாக வைணவ அடியார்களாகிய எங்களுக்கு அருள்பாலித்து வரும் சங்கு சக்கரம் இடம் மாறிய ஆனந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு தொண்டு செய்வதை எங்கள் இந்த ஜென்ம புண்ணியமாக கருதுகிறோம். திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலில் உள்ள திருவிக்கிரம பெருமாள் இடது கையில் சக்கரமும் வலது கையில் சங்கையும் மாற்றி வைத்து கொண்டிருக்கிறார். முதல் 3 ஆழ்வார்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகியோர் திருக்கோவிலூரில் சந்தித்து பெருமாளை மங்களாசாசனம் செய்தனர் என்பது சிறப்பு. மேலும் மணிமங்கலம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலிலும் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இடம் மாறி இருக்கிறது. இந்தியாவிலேயே 4-5 கோவில்களில்தான் இந்த அமைப்பு உள்ளது. இந்த பெருமாளை தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாகும். லக்ஷ்மி பிராட்டியார் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் அழகிற்கும் அதிபதியாக போற்றப்படுகிறார். ஒருவரின் வாழ்வில் மகிழ்ச்சி, வளமை, புகழ், சிறப்பு, வெற்றி மற்றும் பெருமையும் தேடித்தரும் தெய்வம் மகாலட்சுமி ஆவார். மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்கள் அருளிய பாசுரங்கள் அனைத்தையும் நாள்தோறும் பாராயணம் செய்து நெய்வேத்தியம் செய்யும் பாக்கியம் பெற்றுள்ளோம். மகாலட்சுமி என்றால் திருமகள், அஷ்டகம் என்றால் 8. அலை கடலில் உதித்த ஆதி லக்ஷ்மியை ஈரடிகளாக வரும் இந்த ஸ்லோகங்களை கொண்டு இந்திரன் வழிபட்டான் என பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எவர் ஒருவர் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பயபக்தியுடன் துதிக்கிறார்களோ அவர்கள் சகலவிதமான சம்பத்துகளையும் அடைந்து ஸ்ரீபுரத்தில் திருமகளின் பாதங்களை அடைவார்கள். இந்த அஷ்டகத்தை ஒருமுறை சொன்னால் சகல பாவங்களும் நீங்கும், இருமுறை சொன்னாலோ சகல தனங்களையும் தானியங்களையும் அடைவார்கள், 3 முறை சொன்னால் எதிரிகள் அழிவார்கள். தினம் இந்த அஷ்டகத்தை கூறினால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை நிறைவாக பெறலாம், திருமகளின் வரத்தால் சகல அனுக்கிரகங்களையும் பெறலாம் என இந்திரன் கூறியுள்ளார். மகாலட்சுமி அஷ்டகத்தில் கடைசியாக பலன் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏககாலம் படேத் நித்யம் மகா பாப விநாசனம், திவிகாலம்யக படேத் நித்யம் தனதான்ய சமன்விதக, திரிகாலம்யே படேத் நித்யம் மகா சத்ரு விநாசனம், மகாலட்சுமீர் பவேத் நித்யம் பிரசன்னா வரதா சுபா என குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்வதி தேவி மகாலட்சுமி தாயாரின் பெருமைகளை பற்றி மகாதேவரிடம் கேட்க மகாதேவர் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை கூறியதாக நம்பப்படுகிறது. மகாலட்சுமி அஷ்டோத்திரம் செல்வவளம், மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் மன அமைதி ஆகியவற்றை அருளும் ஒரு சக்தி வாய்ந்த துதி ஆகும். இதை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் வாழ்வில் உள்ள தரித்திரம் நீங்கி செல்வமும் தானியங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த துதியின் கடைசி அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுவது இதனுடைய பலனாகும். பிருகுவாரே சதம் தீமான் படேத் வஸ்திர மாஸ்திரகம், அஷ்ட ஐஸ்வர்யம் அவாப்னோதி குபேர இவ பூதலே, தாரித்ரிய சமனம் நாமசோஸ்திரம் அம்பா பரம் சதம், ஏன ஸ்ரீய மவாப்னோதி கோடி ஜென்ம தரித்திரக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. லக்ஷ்மி நாராயணரை பூஜை செய்வதன் மூலம் நமக்கு செல்வம்,
செழிப்பு, மங்களம் உண்டாகும். லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவதன் மூலம் கடன்கள், நிதி சிக்கல்கள் மற்றும் திருமண உறவு சிக்கல்கள் தீர்ந்து நல் உறவு ஏற்படும். லக்ஷ்மி நாராயணர் திருமண வரம் அளிப்பவர் மற்றும் சந்தான லக்ஷ்மி குழந்தை செல்வத்தையும் தருபவராவார். லக்ஷ்மி நாராயணரை மகிழ்விப்பவர்க்கும் தொழுபவர்க்கும் அவரை சரணாகதி அடைபவர்க்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி அவர்களின் பாவங்களும் கோடி ஜென்ம தரித்திரங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். மாதர் நவாமி கமலே கமலாயதாக்ஷி ஸ்ரீ விஷ்ணு ஹிருத கமல வாசினி விஸ்வமாத்தக ஜீரோ தஜே கமல கோமல கற்ப கௌரி லக்ஷ்மீம் பிரசீத்த சதம் நமதாம் சரண்யே. உங்கள் இல்லங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் எங்கள் ஆனந்த லக்ஷ்மி நாராயணர் எழுந்தருளி சேவை சாதிக்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9790599422. ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம்.